யாரா மாப்பிள்ளை அடிச்சது? யாரா அடிச்சது? யாரா அடிச்சதுண்ணா? நீடா சொல்லுண்ணா. என்னத்துல அடிச்சாவண்ணா? நான் வண்டியில் இடிக்கலண்ணா. நான் வண்டியில் வந்தேண்ணா, அவன் பிரேக்லாம் சைக்கிள் விட்டு வந்து இடிச்சிட்டான் என்ன வண்டியில். அவனுக்கு அப்புறம் அப்போ காயம் ஏற்பட்டு அவ்வளோ கற்று கம்மன் வந்துட்டுக்கிறா. அது தெரியலண்ணா, அப்போ அடிப்பாடு எதுவுமே படலை. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எதுவுமே பார்க்காம நீ பாடு கம்மன். நான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தான் வந்தேன். அவன் தான் வந்து விட்டான் சைக்கிளில், பிரேக்கில் சைக்கிள். தம்பி 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 இரு, என்ன பிரச்சனை? என்ன அடிக்கிற வேலை வச்சுக்காத, என்ன பிரச்சனை? இல்லைண்ணா, அவன் மாப்பிள்ளை மேலே வண்டி வேறு சைக்கிளில் விட்டுட்ருக்காரு. கேட்டாக்கில் அந்த மாப்பிள்ளை வந்து சொன்னார் இடிச்சிட்டாங்க. நான் பக்கத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் ஒடியாந்தேன். என்னாச்சு அது? நீ சொன்னியா பாப்பா? தம்பி பாத்தியா கண்ணே? ரெண்டு கண்ணால் பார்த்தேங்கண்ணா, சைக்கிள் மேலேருந்து வண்டி விட்டுது. சரி தம்பி. கண்ணே, நீ சைக்கிள் மேலே விட்டார வண்டியா? நீங்கள் இப்போ இவன் சொன்னான்னு கேட்டு வந்தீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. அதுக்காக அடிக்க போகலாமா? என்னன்னு தெரியாமல் அடிக்க போகலாமா? தப்பு பாரு, புண்ணாக இருக்குது, அதனால தான் வந்தேன். என்ன பிரச்சனை கேட்கலன்ட்டு. சரி சரி சரி. ஏய், நீ வண்டி எப்படா எடுத்திருந்தா? அம்மா நான் வந்து திரும்பி பார்த்துட்டு தான் மாமா வந்தேன். அவன் தான் பிரேக்கில் சைக்கிள் விட்டு வந்து விட்டான் வண்டி மேலே. சரி வேணாம், ஒரு நிமிஷம் தம்பி. அவர் வண்டி கொண்டாந்து உன் மேலே விட்டாரா இல்லை பிரேக் இல்லாத சைக்கிளில் நீ வந்தியா? நான் பிரேக் இல்லாத சைக்கிள் தான் வந்தேன், அவன் மேலே விட்டாங்க. இதை கேட்டுக்கிட்டு நீ சொன்ன, நீ ரெண்டு கண்ணால் பார்த்த. எப்படி பார்த்த? சைக்கிள் ஓட்டுனாங்கண்ணா, அவன் மேலே எடுத்து வந்து விட்டுட்டாங்க. சரி, இதை நீ உனக்கு எப்படி தெரியுது? இவங்க ரெண்டு பேரும் சொன்னதில்ல, நீ உனக்கு எப்படி சொன்னாங்க? இவன் என்னன்னு சொன்னான் ஃபோன் பண்ணி? அவர் வந்து ஸ்பீடாக வந்து விட்டுட்டு வந்துட்டாரு. ஓகே ரைட்டு. அவனை கேளு. வண்டி விட்டாங்களாடா? நான் சைக்கிள் எடுத்துன்னு பிரேக் இல்லை. கேட்டுக்கிட்டியா? இதுதான் காதால் கேட்கணும். நீ சொல்லு. நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேண்ணா. எப்போ கொண்டாந்து விடுறத பார்த்தியா இல்லை விட்டதுக்கப்புறம் பார்த்தியா? விடுறப்ப தான் பார்த்தேன். சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? சொல்லணும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய். அது எதுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? பிரேக் இல்லாத சைக்கிளில் வந்து அவன் வந்து அவனாக அந்த வண்டியில் விட்டு விழுந்துட்டான். சரியா? ரெண்டாவது விஷயம், அதை அவன் விடும்போது அவன் பார்த்துருக்கான். அதை தான் அவன் சொல்கிறான் என் கண்ணால் பார்த்தேன்னு. உண்மையாடா? நீ விட்டதுக்கா ரெண்டு பேரும் இடிக்கும்போது பார்த்தியா, விட்டதுக்கப்புறம் பார்த்தியா? ஓகே. இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கன்ட்டு நீ கிளம்பி வந்துட்டு இவனை அடிக்க வர. ஓகேவா? இப்போ எது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சா? அவனை கேளு, என்னடா உண்மை? உன் சைக்கிளில் பிரேக் இருந்தாடா? பிரேக் இல்லை. அந்த காயம் எப்படி ஆச்சு? 2 நாள் முன்னாடி பிரேக் மாற்ற சொன்னாங்க. 2 நாளுக்கு முன்னாடியே பிரேக் மாற்ற சொல்லி சொன்னான்னா மாற்றலையா? அதை விட்டுட்டு வந்து அவன் காலில் அடிபட்டுருக்குது. நீ வந்து இதுக்கு வந்து பஞ்சாயத்து கேட்கிட்டு ஒரு வார்த்தை விட்டு அடிக்க போயிட்ட. அடிச்சிருந்தா யாரு கெட்ட பேர்? அதுதான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது தான் மெய். புரியுதா? ஒரு விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எதுலையுமே இறங்கணும். தெரியாத இறங்கினா நமக்கு தான் கெட்ட பேர் வரும். புரியுதா?